வீர ஜெகதீஷ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த 4வது படம். புரட்சி தலைவர் இந்த படத்தை ரொம்ப நம்பியிருந்தார். ஏன்னா வெயிட்டான கேரக்டர். இந்த படம் மட்டும் வெளியே வந்தா நமக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த படத்தை டிபி கைலாசம், ஆர் பிரகாசங்கிறவங்க தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ராஜாராம் ஐயர், ராதாபாய் இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படம் 1938 ரிலீஸ் ஆனது. இந்த படத்தினுடைய கதை என்ன தெரியுங்களா? பையன் என்பவரும் வீர ஜெகதீசன் என்பவரும் அண்ணன் தம்பிங்க. இதில் பையன் என்ற கேரக்டர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி இருக்கும்போது வீர ஜெகதீஷ் பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் 10,000 பணத்தோட சென்னைக்கு போகிறாரு. அங்கே போய் பில்லுராவ் அப்படிங்கிறவரை நம்பி அந்த பணத்தை இது பண்ணுறாரு. ஆனால் இவரை ஏமாத்திடுறாரு. யாருங்க? வீர ஜெகதீஷை பில்லுராவ் ஏமாத்திடுறாரு. உடனே கையில் காசு இல்லை, சாப்பாட்டுக்கு சோறு இல்லை, வாழ வழி இல்லை. கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கார் வருது. சரி இவங்ககிட்டயாவது ஒரு உதவி கேட்கலான்னு காரை நிறுத்தினார். கார்லேருந்து இறங்கி வந்தவங்க யாருன்னு பார்த்தா இவருடைய பழைய நண்பர் சுந்தர். உடனே இவரை காரில் ஏற்றிக்கிட்டு போயிடுறாரு. என்னடா நம்ம சகோதரன் வீர ஜெகதீஷ் போய் இவ்வளோ நாள் ஆச்சு காணாமன்ட்டு தலைவர் சென்னைக்கு வர்றாரு. இவர் வரும்பொழுது கந்தனா அப்படிங்கிற ஒரு காரும் இவர் கார் மேலே மோதிடுது. அப்போ அந்த பெட்டி ஜெகதீஷ் போய் இந்த பெட்டி இருக்குது. இவர் பார்க்குறாரு. இவர் ஏற்கனவே ஜெகதீஷ்க்கு உதவி பண்ணவர். இவங்க என்ன பண்ணுறாங்க? 2 பேருமே சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி ஜெகதீஷ் காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படி வர்றாங்க. வீர ஜெகதீஷை ஏமாத்தினது பில்லுராவ் அப்படிங்கிறது இவங்க உணர்றாங்க. அப்படியே அவங்க பீச்சில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பில்லுராவ் இவங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்க வீர ஜெகதீஷ் ஆட்கள் தான், அவங்க ரிலேஷன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. உடனே புரட்சி தலைவர் அந்த கந்தனை என்ன பண்ணுறாங்க? அவங்களை பின்தொடர்ந்து போய் சும்மா தலைவரை விட்டு பின்னி எடுக்கிறாரு. அடி செம்மாட்டி தலைவர் அந்த காலத்தில் போட்டு பின்னி எடுக்கிறாரு. அதன் பிறகு கந்தன் போலீஸை கூட்டி வந்துடுறாரு. பில்லுராவை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு வீர ஜெகதீஷை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அவங்களுடைய நண்பன் வீட்டுக்கு 2 பேரும் போகிறாங்க. அங்கே வீர ஜெகதீஷ் இருந்தாரா இல்லையா, இவங்களும் வீர ஜெகதீஷும் தலைவரும் இணைஞ்சாங்களா இல்லையா, இதுதான் கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வீர ஜெகதீஷ் படத்தை முழுமையாக பார்க்கணும். அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் நாமக்கல் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.